வெல்கம் டு ட்ரெண்டி ஸ்கை. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான வாய் உள்ள சில விலங்குகளை தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போற விலங்கு பைத்தன். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு வகை பாம்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பைத்தான் தான் ஊர்வன இனத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாம்பு இனம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா 2018 வருஷம் இந்த பைத்தான் வகை பாம்பு ஒண்ணு ஒரு முழு 50 வயது நிரம்பிய ஒரு லேடியவே முழுங்கிருச்சாங்க. அந்த அளவுக்கு இதோட வாய் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்திருக்கு. இது ஈஸியா ஒரு மனிதரை பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்கள அது உடம்பாலேயே சுத்தி ரொம்பவே டைட்டா பிடிச்சுக்கிறோமா. அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த வகை பாம்புகள் தன்னோட வாயை விட 10 மடங்கு நிரம்பிய ஒரு முழு பொருளை தன்னால விழுங்க முடியுமா. இந்த பாம்புகளோட வாய் பகுதியில ரொம்பவே பிளெக்சிபிளான தசைகள் நிறையவே இருக்கு. அதனாலதான் இது தன்னை விட 10 மடங்கு அதிகம் எடை உள்ள பொருளை தன்னால விழுங்க முடியுதான். இது முதல்ல ஈஸியா பொருட்களை பிடித்து நசுக்கிறனாலதான் அதால ஈஸியா தன்னோட வாய்க்குள்ள அந்த உணவை அனுப்ப முடியுதான். இது பொதுவாவே பாலூட்டிகளை தான் அதிகமாவே சாப்பிடுதான். பாலூட்டிகள் கிடைக்காத பட்சத்துலதான் இந்த ஊறுறது பறக்கிறது இந்த மாதிரி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருமா. கிட்டத்தட்ட இந்த வகை பாம்பினங்கள் ஒரு முழு மாடையே முழுங்குற அளவுக்கு தன்னோட வாயை ரொம்பவே பெருசா வச்சிருக்குமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பெலிகன்ஸ். பெலிகன்ஸ் தான் பறவை இனத்திலேயே மிகப்பெரிய வாய் உடையதா இருக்கு. அதே மாதிரி இதோட சிறகுகளும் ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்டதாகவும் இருக்கு. மேலும் இதோட வாய் பகுதியில ஒரு பவுச் போன்ற அமைப்பு இருக்கு. இதுக்கு தண்ணி தேவை அப்படின்னா அந்த பவுச்ல தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிறோமா. தேவைன்றப்ப அதை எடுத்து குடிச்சுக்கிறோமா. ஆனா இதற்கு எதிர்மாறா இதோட நாக்கு ரொம்பவே சின்னதா இருக்கா. அதனாலதான் இதால பெரிய மீன்களை கூட ஈஸியாவே முழுங்க முடியுதான். பெலிகன்ஸ் தண்ணிக்குள்ள மீனை பிடிக்கிறப்போ அதோட முழு வாயுமே தண்ணிக்குள்ள விட்டுருமா. மீன் அதோட பவுச்சுக்குள்ள சிக்கினதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து அது முழுங்குமா. சில சமயங்கள்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய சில பறவைகளை கூட இந்த பெலிகன் சாப்பிட்டுருமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சார்காஸ்டிக் பிரெஞ்ச் ஹெட் அப்படிங்கிற ஒரு வகை மீன் தாங்க. இந்த மீன் பார்க்க சின்னதா இருந்தாலும் இதோட வாய் அதோட உடம்பை விட 3 மடங்கு பெருசா இருக்குமா. இதோட வாய் பெருசா மட்டும் இல்லைங்க, பார்க்கவே ரொம்ப பயமாவே இருக்குமா. இது கடல்ல உள்ள ரொம்பவே பலம் நிறைந்த மீன் கூட சொல்றாங்க. இந்த மீன்கள் 2 மீன்கள் சேர்ந்து சண்டை போட்டுச்சு அப்படின்னா அதை பார்க்குற நமக்கு தான் ரொம்ப பயமா இருக்குமா. ஏன்னா இது எப்படி சண்டை போடுனா ரெண்டுமே தன்னோட வாயை ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசா திறந்து வச்சுக்கிறோமா. பெருசா திறந்து வச்சு பக்கத்துல போய் முட்டி முட்டி சண்டை போடுமா. அப்படி போடுறப்போ எந்த மீனோட வாய் ரொம்ப பெருசா இருக்கோ அந்த மீனோட வாயை எதிரில உள்ள மீன் தன்னோட வாய்க்குள்ள வச்சு மூடிடுமா. அப்பனாதான் அந்த மீன் ஜெயிச்சிச்சு அப்படின்னு அர்த்தமா. அந்த அளவுக்கு இதோட வாய் ரொம்பவே பெருசா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது சைனீஸ் சாலமண்டர். இது ஒரு வகை மீன் இனம் தாங்க. சீனர்களோட புராண கதைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த மீனை தீக்குள்ள போட்டாலும் இது எரியவே எரியாதான். இது உண்மை கதையா கட்டுக்கதையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த மீனுக்கும் வாய் ரொம்பவே பெருசா இருக்குமா. இந்த மீன் இனம் இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல, சீனால மட்டும்தான் காணப்படுது. இந்த மீனுக்கு தண்ணீருக்கு அடியில சரியாவே கண் தெரியாதான். அதனால தன்னோட உணவு எதிர்த்தாப்புல வருது அப்படின்னா தண்ணிக்குள்ளேயே ஒரு ஓரமா ரொம்பவே அமைதியா தன்னுடைய வாயை ரொம்பவே பெருசா திறந்து வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதோட உணவு ரொம்பவே பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா அதோட தலையில உள்ள சென்சர்ஸ் அந்த உணவு வரதை கண்டுபிடிச்சு இது தன்னோட வாயை டபக்குன்னு மூடிடுமா. உடனே அந்த உணவும் அதோட வாயில சிக்கிக்கிறோமா. இது தன்னோட உடம்பை விட 1.5 மடங்கு அதிகமான எடை உள்ள உணவுகளை கூட ஈஸியாவே சாப்பிட்டுருமா. இது மீன்கள், பூச்சிகள், நண்டுகள், இறால் போன்ற எல்லா மீனையுமே இது சாப்பிடுமா. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அலிகேட்டர் டர்ட்டில்ஸ். இது ஒரு ஆமை இனம் தாங்க. இது பொதுவா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள மிசிசிப்பி கடற்கரை ஓரங்கள்ல தான் அதிகமா காணப்படுது. இதோட வாயும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கொடூரமாவும் வினோதமாவும் காணப்படுது. இதோட வாயோட உட்பகுதியில நாக்கு போன்ற அமைப்பு இருக்கு. இது கிட்டத்தட்ட பாம்புக்கு எப்படி 2 நாக்கு இருக்குமோ அதே மாதிரிதான் இதுக்கும் நாக்கு போன்ற அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளின் மூலமா தான் இது முதலா உணவை கைப்பற்றுமா. அதுக்கப்புறம் தான் தன்னோட வாய்க்குள்ள வச்சு அதை முழுங்கவும் செஞ்சிருமா. இது பொதுவா மீன்கள், நத்தைகள், நண்டுகள் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுருமா. இது பொதுவா தனக்கிட்ட வந்த உணவை எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிடாதான். வந்த உடனே டபக்குன்னு முழுங்க தான் பாக்குமா. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹம்பேக் வேல்ஸ். அதாவது இது திமிங்கலம் இனம் தாங்க. இது கிட்டத்தட்ட 30 டன் அளவுக்கு வெயிட் இருக்குமா. இதால 100 வருஷம் கூட உயிர் வாழ முடியுமா. இந்த வகை மீன்களுக்கு அதிகமான வேட்டையாடும் திறன் நிறையவே இருக்கா. பொதுவா கோடை காலங்கள்ல எல்லாம் கடலுக்கு மேல் பகுதியில வந்து இது ஜம்ப் பண்ணி சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடுமா. இது எங்கெல்லாம் மீன்கள் ரொம்பவே கூட்டமா இருக்கோ அந்த இடத்துக்குலாம் போய் வாயை பிரம்மாண்டமா திறந்து வச்சுக்கிறோமா. பின்ன அங்க உள்ள மீன் எல்லாம் இதோட வாயை கொகன்னு நினைச்சு பாதி மீன்கள் இது வாய்க்குள்ளேயே போயிருமா. அந்த சமயம் பார்த்து இது சட்டுன்னு வாய மூடிடுமா. கிட்டத்தட்ட 2000
சின்ன மீன்களை கூட இதால ஒரே வாயில முழுங்கிட முடியுமா. இது வாய்க்குள்ள ஒரு ஃபில்டர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் மீனையும் தண்ணியும் தனியா பிரிச்சு தண்ணிய தன்னோட தலைப்பகுதியில உள்ள ஒரு ஓட்டையின் வழியா வெளியேற்றிடுமா. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹிப்போபொட்டமஸ். ஹிப்போபொட்டமஸ் நமக்கு பாக்குறப்பவே ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான விலங்கா தெரியும். இது கிட்டத்தட்ட 1 டன் அளவுக்கு வெயிட் இருக்குமாங்க. மேலும் இதனால ஒரு மணி நேரத்திற்கு 30 கிலோமீட்டர் வரை கூட ஓட முடியுமா. மேலும் இந்த உலகத்திலே ரொம்பவே டேஞ்சரஸான விலங்குன்னு கூட ஹிப்போபொட்டமஸ் சொல்றாங்க. ஏன்னா இது திடீர்னு ரொம்பவே கோவப்பட்டு நம்மளை தாக்க வருமா. நம்ம பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே அமைதியா தான் இருக்குமா. ஆனா எந்த நேரத்துல எப்ப கோவப்படும்னு அதுக்கே தெரியாதா. இதோட வாயும் பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமா தான் இருக்கு. இது வாய்க்குள்ள கிட்டத்தட்ட 2 தர்பூசணி பழத்தை வச்சா கூட இது ஈஸியா க்ளோஸ் பண்ணிக்குமா. அதோட பல்லுமே ரொம்பவே ஷார்ப்பா இருக்குமா. இதுக்கு காரணம் என்னன்னா அது சும்மா இருக்க டைம்ல கூட வாயை அசை போட்டுக்கிட்டே இருக்குமா. இதனால பல்லு ரொம்பவே ஷார்ப் ஆகிருமா. ஆனா இந்த ஹிப்போபொட்டமஸோட பல்லு சாப்பிட்றதுக்காக அதுக்கு வடிவமைக்கப்படலையா. அது எதுக்குன்னா மற்ற நீர் ஆணைகள் கூட அது சண்டை போடுறதுக்கு தான். இன்னைக்கு நீங்க பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேலும் எந்த மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிற ட்ரெண்டி ஸ்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.